ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆடி மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்கு உடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு உகந்த கடவுள் நாராயணன். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாராயணா எனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை போக்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டினாவே உங்களோட அதிபதிக்கு உரிய நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சம்மந்தப்பட்ட அனைத்து கோவில்களுமே உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு வல்லமை மிகுந்ததாக இருக்குது. உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் நாராயணனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரங்க ரொம்பவும் சலிப்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது பேசி மாட்டிக்கிட்டோமா தொணன்னு பேசி அறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்து கன்னி ராசிக்காரங்க மேலே இருக்குது. ஆனால் இது முற்றிலும் தவறுங்க. அவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்பக்கூடியவங்களாக திகழ்வாங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்திலுமே சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயல்பு இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயமே அவங்க முயற்சி செஞ்சு பார்த்து அதில் வெற்றி பெறணுன்னுட்டு அதை ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு சாதிச்சு காட்டக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா இவங்க இயல்பாகவே இருப்பாங்க. இவங்க செய்யும் வேலை வந்துட்டு கச்சிதமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்களா யார் சொன்னாலும் சரி, யார் தடங்கல் செஞ்சாலும் சரிங்க, அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற நன்மை தீமை என்னன்றதை கட்டாயம் வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக வந்துட்டு சிந்திச்சு ஆலோசனை செய்யக்கூடியவங்களா திகழக்கூடிய இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக கற்றுக்க மாட்டாங்க, முழுமையாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்தில் விளக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுங்க. சில சமயம்லாம் வந்துட்டு நுணுக்கமான விஷயங்கள் அணுகுனா அதில் வந்துட்டு ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. அதில் இருக்கிற சரி தப்புகளை கண்டுபிடிக்கிறதுலாம் வந்துட்டு இவங்ககிட்ட தவிர்க்கவே முடியாதுங்க. ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா கட்டாயம் அவங்க மூலையில் சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்பவும் ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இப்போ சிறப்பாக என்ன சொன்னமோ அதே தாங்க. நீங்கள் யோசிச்சு ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாத முடிவு எடுக்கணும்னு ரொம்பவும் மூளையை போட்டு கசக்கி ரொம்பவும் குழப்பம் அடையும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இது மட்டும்தாங்க உங்களுக்கு மைனஸ். மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியம் செய்கிறது எல்லாமே ஓகே தான். நீங்கள் ரொம்பவும் வந்துட்டு தீர்க்கமாக முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க விஷயத்துலையுமே ஆராய்ச்சி பார்க்குறதா உங்களது வாழ்க்கையில் தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோபமும் உங்களுக்கு வருங்க. எவ்வளவு சிரிச்சு நண்பர்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு கோபமும் வரும் குணம் இருக்கிறதுனால இது 2 தாங்க உங்களது வாழ்க்கையில் கொஞ்சம் மைனஸே. கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க, உங்களது வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட நட்சத்திர நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்கிறதுனால இயங்காமல் நின்றிருந்த உங்களது வேலைகள் அனைத்துமே தொடர்ந்து ரொம்பவும் சுறுசுறுப்பாக நடக்குங்க. இதன் மூலம் தடைகள் ஏற்பட்டிருந்த வருமானம் கூடிய விரைவில் வந்து சேரும். உங்களது வேலைகள் சுமூகமாக முடியும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச வேலையை செஞ்சு முடிக்க முடியலன்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச வேலையெல்லாமே குறித்த நேரத்தில் முடித்து காட்டுவீங்க. இதன் மூலம் உங்களதுக்கு தொழில் விஷயத்தில் எல்லாமே உங்களது கூட்டாளிகள் மத்தியில் உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கவே இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடுங்க. எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் எல்லாமே இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு எல்லாமே பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புமே வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக நீங்கள் தொழில் தொடங்கணும்னு ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் கட்டாயம் அதை செஞ்சிங்கன்னா உங்களது வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தி அடையும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே நிறைவேறும் பலன்களை இந்த மாதம் கொடுக்குங்க. தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மாதமாக இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு. இது வரைக்குமே வந்துட்டு வாங்கி கடனை கட்ட முடியல, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் செலவுக்கே சரியாக
போயிடுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கடன்களை எல்லாமே அடைப்பதற்கு இந்த மாதத்தை நீங்கள் சரியான மாதமாக உபயோகம் செஞ்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே மற்றவங்களோட சூழ்ச்சி வலையில் சிக்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூலை 28 வருது. அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே. அதன் பிறகு அதிர்ஷ்ட நாள் ஜூலை 19, 23 இந்த 2 தினங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. மேலும் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தொல்லையிலிருந்து நீங்கள் விலகவும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி உரிய கடவுள் இருக்காரோ அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே உரித்தான கடவுள் இருக்காருங்க. அதுவும் உங்களுக்கு எதிரிகளால் சூழ்ச்சி வலை சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கையில் நன்மை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கடவுள் மகாலிங்கேஸ்வரர். அவரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு உங்களது அனைத்து வேலைகளுமே தொடங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதன் பிறகு கன்னி ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, நினைச்ச காரியத்தை நடத்தி வெற்றி காணும்னு எந்த ஒரு செயலையுமே ஈடுபாடோட செய்யக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரிங்க, எவ்வளவோ நெருக்கடி பிரச்சனைன்னு சொல்லி உங்களை மனதுக்கு ஒரு இன்பம் இல்லாத சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானோட இணைஞ்சு சஞ்சரிக்கும் குரு பகவான் அவருடைய பார்வையால் உங்களுக்கு தெய்வ வரல் உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதன் மூலம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை எல்லாமே முடிப்பதற்கான வாய்ப்பு அமையும். ஒரு சிலருக்கு எல்லாமே வேலை விஷயத்தில் வெளியூருக்கு மாறி போகணும்னு நினச்சிருந்தீங்களா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்களா, கட்டாயம் இடமாறுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் செஞ்சுட்டு வர வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு சிலர் இடையூறு வருங்கிறதுனால சொல்கிறோம். அதன் பிறகு உங்களுக்கு வெளியூர் பயணம் உங்களது தொழில் விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வசதி வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்குவதற்கான ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்கவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அருளால் உங்களது வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, சுக்கிர பகவானோட சஞ்சார நிலையில் உங்களுக்கு பொன் பொருள் சேரும் வாய்ப்பு உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். மேலும் நீங்கள் செய்யும் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, கவனம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் கட்டாயம் தேவைங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூலை 28, 29 தினங்களில் வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தா, ஜூலை 20, 23 இந்த 2 தினங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். உங்களோட தொழில் விஷயத்தில் ஏற்படும் தடைகளிலிருந்து நீங்கள் விலக்கு பெற பரிகாரமாக நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா, நடராஜ பெருமாள் தாங்க. நீங்கள் நடராஜ பெருமாளை வழிபட்டு வந்தீங்களா, உங்களது விருப்பங்கள் நிறைவேறி உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமயமாக அமைய நடராஜர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதன் பிறகு கன்னி ராசியில் உள்ள சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு அந்த விஷயத்தில் வெற்றி காணணுங்கிற இயல்பு கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே மறையுங்க. ஏன்னா உங்களது வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்திருக்கும். எப்படா நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற போகிறோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயம், குடும்ப விஷயத்தில் நீங்கள் நிறைய பொருள் வாங்கணும்லாம் கூட எதிர்பார்ப்பு வச்சுருந்துருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும் வாய்ப்புமே உங்களுக்கு அமைவதற்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. குருவும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைஞ்சி குருமங்கள யோகம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் வாய்ப்பு இருக்குது. அரசு அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டவங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சட்ட சிக்கல்கள் சுருக்கமாக சொன்னால் அது எல்லாமே முடிவிற்கே வந்துடுங்க. புதிய தொழில் தொடங்கணும் நீங்கள் ஏதாவது ஆசை வச்சுருந்தீங்களா, உங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த மாதம் நடக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கு விசா போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு சுமூகமாக கிடைக்கும் வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 18, 23, 27. அதன் பிறகு சந்திராஷ்டம தினம் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை 21.
29ங்க. அன்றைய தினம் மட்டும் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்திலுமே தேவைப்படுது. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், பிரச்சனைகள் அனைத்துமே விலக்கு பெற உங்களது நட்சத்திரத்திற்கு உகந்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுங்க. முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.